அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறது தான் ஆணி மாத பலன்கள். சோ அந்த சூரியன் மிதுனத்திலையும் புதன் பகவான் மிதுனத்துல 8ஆம் தேதி வரை இருக்காரு. அதுக்கப்புறம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே புதன் பகவான் கடகத்துல 16ஆம் தேதி வக்ரம் பெற்று 23ஆம் தேதி திரும்பவும் மிதுனத்திலே வராது. சோ இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே புதன் மிதுனத்துல தான் இருக்கும்போது முடியும் போதே மிதுனத்துல தான் இருக்க போறார். முடியும் போது வக்ரத்துல இருக்காரு. சரிங்களா? ராசி அதே மாதிரி கடக ராசியில சுக்கிரன் உச்ச குருவோட சேர்ந்திருக்கார். சோ கடகத்துல குருவும் சுக்கிரனும். அதே மாதிரி 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் சிம்மத்துல கேதுவோட இணைகிறார். அப்ப சுக்கிரனும் கேதுவும் சேர்றதுனால எந்த மாதிரியான மன அழுத்தங்கள், சுக வாழ்க்கை கெட்டு போறது அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி கும்பத்துல ராகுவும் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறவரு 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்திலையும் மீனத்துல சனி பகவானும் இருக்காங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால எந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்க போகுது? குறிப்பா அரசாங்கத்துல காவல்துறை அதிகாரிகளின் பெயர் இந்த காலகட்டத்துல தலை நிமிர்ந்து நிக்குமா, தலை குனிவை சந்திக்குமா? அதிகப்படியா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துல தான் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யும் இடத்தில் இருக்கார். அப்ப காவல்துறையோட இமேஜ் இத்தனை நாள் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தாலும் இப்ப கொஞ்ச நாள் அப்படியே ஏறும். நல்லபடியா பரவாயில்ல, காவல்துறை அமைப்பு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரும். அதே மாதிரி அரசாங்கமும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதலீடு, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுல எந்த பாதிப்பு இருக்காது. இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். துலா ராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்ச குருவோட சேர்ந்து ஆணி 20 வரையும் சஞ்சரிக்கிறார். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போதுல 9ஆம் இடத்துல சூரியன் வரார். இது எப்படின்னா தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒற்றுமை குறையாது. ஆனா நான் சொல்றத நீ கேட்கணுமா, நீ சொல்றத நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஏன்னா உச்ச குருவோட ராசியாதிபதி தொடர்பு கொள்ளும் போதிலே அவங்கள உலகமே குருவாக ஏத்துக்குச்சு அப்படிங்கிற அமைப்பு. அதாவது உங்க ஊரே உங்களை கொண்டாடும், குருவா ஏத்துக்கும், அவங்க சரியா சொல்றாரு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனா அது உங்க தந்தைக்கு பிடிக்காது. ஈகோ. அந்த சூரியன் ஈகோவை கொடுத்துறாரு. அது எப்படி நம்ம முன்னாடி இங்க ஒருத்தன் இருக்கேன், நம்மளை விட்டுட்டு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். தந்தைக்கும் உங்களுக்கும் அந்த ஈகோ கிளாஷ் கண்டிப்பா நடக்கும். இந்த 20 தேதிக்குள்ள, ஆணி 20 தேதிக்குள்ள ஒரு 4 வாட்டியாவது ஈகோ கிளாஷ் நடக்கும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. அடுத்தது சுக்கிரன் கேதுவோட சேர்வார். இந்த கேதுவோட சேரும் போதுல பிரிவினை, தந்தையை விட்டு பிரிஞ்சு வந்துடணும், தந்தையோட இருந்தா நமக்கு முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவா ஒரு உரையில ஒரு கத்தி. ஒரு இடத்துல ஒருத்தவங்க தான் சொல்றவங்க இருக்கணும், எல்லாரும் சொல்றவங்களா மாறக்கூடாது அப்படிங்கிறது யதார்த்தம் தான். இந்த அமைப்பை கொடுக்கறதுனாலயே நீங்க தந்தையை விட்டு பிரிஞ்சு வர அமைப்பு, தனி குடித்தனம், தனியா வர்றது, இல்ல குடும்பத்தை விட்டு வெளியேற அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை வாய்ப்பை நிச்சயம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உச்சமாகி சுக்கிரனோட சேர்றாருல, அப்ப வேலை வாய்ப்புகளை நல்லபடியா உருவாக்கி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா வேஸ்ட் போற பகுதி, கழிவுகள் வெளியேறும் பகுதி, இந்த மாதிரி அமைப்புகள்ல முடி கொட்டிருச்சு, முடி இல்லை, ஹேர் பிளான்டிங் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல இந்த நேரத்துல அதிகப்படியா நீங்க செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தையோட தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம், அது பண சங்கடத்துல மட்டும்தான் முடியும். அப்புறம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களா இருக்கும் பட்சத்தில் உச்ச குருவோட சுக்கிரன் சேர்வதனாலும் சூரியன் 9ஆம் இடத்துக்கு வருவதனாலும் அவர் 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 3ஆம் இடத்தை, அந்த வீரியஸ்தானத்தை சூரியன் தொடர்பு கொள்றதுனாலே குழந்தை பாக்கியத்தை நல்ல முறையில ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சிவன் வழிபாடு பண்ண உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தை நல்ல முறையை ஏற்படுத்தி தரும். சூரியனோட வழிபாடு தான் இந்த நேரத்துல உங்களுக்கு
அது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வெற்றி காணணும்னாலும் சூரியனோட அமைப்பு இந்த காலகட்டத்துல தேவை. நான் திரும்பவும் சொல்றேன், தந்தையோட ஈகோ கிளாஷ் நடக்கும். அந்த ஈகோ கிளாஷ்ல நீங்க ஜெயிக்கணும்னா அந்த சூரியனோட அனுக்கிரகம் வேணும். அந்த யாரோட நீங்க அந்த சண்டை போடுறீங்களோ அவரோட அனுகிரகம் இருந்தாதான் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள்ல ஆக்கிரமிப்பு நடக்கும். உங்களோட இடத்துல மத்தவங்க வந்து இந்த காலகட்டத்துல குடிசையை போட்டுட்டு உட்கார்றது, இது ஏம்டி இடம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. கவனமா இல்லாட்டி சொத்து பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பே பண்ணுவாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 6லயும் 5ஆம் இடத்தில் ராகுவும் வருவது பூர்வீக சொத்துக்கு ஆபத்து. அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏன்னா அடுத்தது யாரு? சுக்கிரன் கேது கூட இணைய போறாரு. அப்படிங்கும்போது ஏமாந்த அமைப்பை கொடுக்கும் பூர்வீக சொத்துல. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். தாயாரோட உடல்நிலை நல்ல முறையில இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எல்லாமே சிறப்பா இருக்கிற அமைப்பு கொடுக்கும். வேலை அமைப்புகளும் அதே மாதிரி கடன் வாங்கணும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் கைகூடி வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாமே சிறப்பா இருக்கு. புதன் வக்ரம் ஆவது மட்டும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். இது 9ஆம் அதிபதி அப்படிங்கிற கணக்கு வரும்போதுல நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். தர்மஸ்தானாதிபதி அப்படிங்கும் போதுல தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மம் அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுத்துக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தந்தையிடம் நீங்க தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணுவீங்க. ஏதோ நீங்க பெரிய ஆள் மாதிரியும் தந்தை உங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்க மாதிரியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகி சண்டை நடக்கும். அதாவது அவர் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு மைனஸே நடக்குது. அவர் சொல்றதை கொஞ்சம் கேட்டு பாருங்க. என்னதான் நடக்குதுன்னு ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல் சக்சஸா இருக்கும். அதுவும் குறிப்பா படிப்புல அவர் சொல்றதை கேட்கறது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாகன அமைப்புகள்லையும் அவர் சொல்றதை கேளுங்க. வண்டி வாகனத்துல ரொம்ப வேகமா போகாதீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல. குரு நேரடியா 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் அவர் 6ஆம் அதிபதிங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு மட்டும் இல்ல, வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் கட்டுமான பணியில இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிட்டாதான் எந்த ஒரு வேலையும் நடக்கும். நீங்க அனுசரணையா நடந்துக்குவீங்க, அதுதான் நடக்கும். அனுசரணையா நடந்துக்கிட்டு அவங்கள்ட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே எப்படியாவது வேலையை வாங்கி போகணும்னு தான் நினைப்பீங்க. ஸோ அதுதான் புத்திசாலித்தனம். அதை தாண்டி நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு வேலை பார்க்க தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்கள்ட்ட போய் நீங்க யோசனை சொன்னீங்கன்னா அப்ப அந்த வேலையை வந்து அவங்க உங்களுக்கு பார்த்து தரேங்கிற பேர்ல அவங்க உங்களுக்கு சொல்ற மாதிரி செஞ்சு ஏட்டி இப்படியே செஞ்சுருவாங்க. எப்பவுமே ஒரு வேலை தெரிஞ்சவங்க அவங்க வேலை பார்க்குற மாதிரி விட்டுறணும். நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு நம்ம சாமர்த்தியங்கிற பேர்ல ஒண்ணு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருவாங்க. பட் ஆனா அவுட்புட் ரிசல்ட் கரெக்டா இருக்காது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வாயில சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாமே சிறப்பான முறையில இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி உச்சகுருவோட சுக்கிரன் சேர்ப்பதும் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வர்றதும் சிறிது கவனம் தேவை. எந்த விஷயத்துல? வண்டி வாகனத்துல. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி ராகு ராசிக்கு 5ஆம் இடத்தில். இது ஒரு பிளஸ். வளர்ச்சியில எந்த தடையும் இல்லை, முன்னோக்கி போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா நண்பர்களால் உங்கள் பேர் பெரிய லெவல்ல ரீச் ஆகும். நண்பர்களால். ஏன்னா செவ்வாய் 7ஆம் அதிபதியா இருந்தாலும் 8ல மறைஞ்சாலும் ராகுக்கு 8ஆம் இடம் தான் சிறப்பு. இந்த செவ்வாய் சப்போர்ட் பண்ணும். வீர பராக்கிரமம் வெளியில வந்ததுனால இவர் திடீர்னு ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும். ராசிக்கு 8ல செவ்வாய் போறது உங்களுக்கு ஃபுல் சக்சஸா இருக்கும். நண்பர்களோட உதவி. ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி இல்ல, 7ஆம் அதிபதி தானே 8ல போய் விடுறாரு. அப்ப நண்பர்களால் தானே அதை தூக்கி விடப்படும். அதே மாதிரி கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியோட சப்போர்ட், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனோட சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் ஃபுல் சப்போர்ட்டா கிடைக்கும். அவங்களாலே உங்க பேர் வெளியில வரும். நல்ல முறையில வெளியில வரும். பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் பெட்டரான பர்சனா இருக்காங்க, என் மனைவி பெட்டரான பர்சனா இருக்காங்க அப்படிங்கிறத வாயை திறந்து சொல்லுவாங்க. ஃபுல் சப்போர்ட்டிவ் பர்சனா இருப்பாங்க. நண்பர்களோட உதவி, லைஃப் பார்ட்னர்ஸோட உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் உயர்த்தி வைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை இழுத்துக்காதீங்க. தேவையில்லாத செலவுகள்னா எப்படி? ஒருத்தர் நம்ம மதிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு செலவு பண்ணாதீங்க. கோயிலுக்கு அதிகமா இந்த காலகட்டத்தில் செலவு பண்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரணையா இருந்துக்கங்க.
கோயிலுக்கு செலவு பண்றது தப்பு இல்லை. அது நமக்கு நாளைக்கு பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆடம்பர செலவும் கோயில் செலவும் நம்மளை மதிக்கணும், நம்மளை பெருமிதமா 4 பேர் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி உள்ள செலவுகள் என்னை பொறுத்தவரையும் ஆஹ் தேவையற்றதுதான். அதிகமா பண்ணாம நிதானமா பண்ணிக்கிறதா நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி உச்சம், ராசியாதிபதி உச்ச குருவோட சேர்றாரு. சூப்பர் பிளஸ். எந்த குறையும் இல்லை. அது பாட்டுக்கு வேலை நடக்கும். யாரு வந்தாலும் சரி வராட்டியும் சரி என் வேலையை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பேன். வேலை பார்க்குற இடத்துல எத்தனை பேர் இடைஞ்சல் கொடுத்தாலும் நீங்க உதவி பண்ணாங்க, உதவி பண்ணலாட்டியானாங்க, நான் என் வேலை முடிஞ்சிருச்சுங்க, ஐ எம் ஏ சக்சஸிவ் பர்சனுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ப்ரொமோஷன் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும், இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் உங்களுடைய வேலையில் நேர்த்தியானவர் அப்படிங்கிற புகழ் கிடைக்கும். சூப்பர் பர்சன் அப்படிம்பாங்க. இப்போ வீட்லயே இது எப்படி நடக்கும்னா, இத்தனை நாள் உங்களோட சமையலுக்கு பாராட்டு கிடைச்சிருக்குமா தெரியாது. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டுல சமைச்சு போடுவீங்க, பாராட்டு இந்த நேரத்துல பாராட்டு கிடைக்கும். சூப்பரா சமைக்கிறீங்க அப்படிங்கிற பாராட்டு கிடைக்கும். ஸோ உங்களுடைய செயலுக்கு, உங்களுடைய ஈடுபாடுக்கு பேர் கிடைக்கும். 3ஆம் பாதம் உச்சம், 3ஆம் அதிபதியில சுக்கிரன் சேர்றாரு. உங்க நட்சத்திராதிபதி உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி. அப்போ உங்க செயல்பாடுக்கு பெருமிதமான பேர் கிடைக்கும். ரீச் ஆவீங்க, மக்கள் மத்தியில பெருசா வந்து நிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் சிறப்பாவே இருக்கு. குறிப்பா நீங்க கவனம் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தா, தேவையில்லாம மனக்குழப்பத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. நீங்க பெஸ்ட் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. மனக்குழப்பம் வந்துச்சுன்னா அந்த மனக்குழப்பமே உங்களை விரக்தியாக்கி நம்ம தப்பு பண்றோமோ அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துரும். அதுக்காண்டி 4 பேர்கிட்ட யோசனை கேட்கறாங்க இப்பெல்லாம் அவங்க தப்பான யோசனையே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களை நீங்க குழப்பிக்காம இருந்தாவே இந்த காலகட்டத்துல சிறப்பா எல்லாமே அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.